Hello friends, welcome to Mrs. Stitch Blouse, Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படினா கீழ descriptionல ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கு. அது பார்த்து நீங்க இன்னும் further details தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணனும் இன்ட்ரஸ்ட் இருக்குனா கீழ உள்ள நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் further details கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்க வந்து என்னோட டைரக்ட் ஸ்டூடண்ட் கௌரி இவங்க பேரு. இவங்க வந்து ஒரு 4 months before வந்து ஆரியில டைரக்ட் கிளாसेस ஜாயின் பண்ணாங்க. ஆரி எம்ப்ராய்டரி கிளாसेस. அவங்களோட கிளாसेस வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. நடுவுல லாக் டவுன் வந்தனால அவங்க வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு கொஞ்சம் பிளவுசஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட பிளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ. அதில் அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கிளாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அவங்க என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே அவங்ககிட்ட கேட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கௌரி வந்து இப்போ நம்ம கூட இருக்காங்க. நான் அவங்ககிட்ட கேட்குறேன் உங்களோட கிளாஸஸ் எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி கிளாஸஸ் போச்சு, நீங்கள் எப்படி ஸ்டிச்சஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா, நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணீங்க, ப்ளவுஸ்லலாம் டிசைன் போடும்போது உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ண முடிஞ்சது, ஈஸியாக ஃபீல் பண்ணீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிளாஸ் டே 1 ஆஃப் கிளாஸ்லேருந்து இப்போ வரலும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் எல்லாத்தையும். ஹாய், என்னோட பேர் கௌரி. நான் மிஸ்ஸஸ் ஸ்டிச் ப்ளவுசஸில் நவம்பர் மந்த்து ஜாயின் பண்ணேன். அப்போ 4 monthsல இது வரைக்கும் நான் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். மேம் வந்து நான் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் டெய்லரிங் எதுவும் தெரியாது, எந்த மாதிரி ஆரி இருக்கும் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. பட் மேம் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஸ்டார்ட் பண்ணாங்க. செயின் ஸ்டிச்லாம் அதுலேயே ரொம்ப ஹோப் இருந்துச்சு, நிஜமாலே நம்ம ஈஸியாக கற்றுப்போம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ மேம் ரொம்பவே ஈஸியாகவே எல்லா ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்தாங்க. ப்ளஸ் கிளாஸில் இது பண்ணுறதும் இல்லாமல் ஆன்லைன் வீடியோவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜர்தோசி ஸ்டிச்சஸ் வரும்போது கண்டினியூஸ் ஜர்தோசி சொல்லும்போது மேம் கிட்ட சொன்னேன், மேம் இந்த கிளாஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க, வேண்டாம், வேறு கிளாஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் சொன்னேன். ஆனால் மேம் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. மேம் சொன்ன ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் ட்ரை பண்ண 1 weekல நான் ஈஸியாகவே கற்றுக்கிட்டேன். நிஜமாலே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் இப்போ ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும்போது மேமை தான் நான் நினச்சிப்பேன், இந்த அளவுக்கு நான் ஆரி ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எதுவும் தெரியாமல் அப்படின்னும்போது மேம் கொடுத்த சப்போர்ட் தான். கண்டிப்பாகவே எல்லா ஸ்டிச்சஸுமே ரொம்பவே ஈஸியாக சொல்லி தருவாங்க. என்னதான் நான் யூடியூப்பில் அடுத்த ஒரு இதை பார்த்தாலும் மேம் சொல்லி கொடுக்குற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு இதுலேயுமே கிடைக்கவே இல்லை எனக்கு. என்ன வீடியோ பார்த்தாலும் மேமோட வீடியோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் எனக்கு ஸ்டிச்சஸ் ஈஸியாகவே இருக்குது. ஒருத்தரோட லேர்னிங் கெப்பாசிட்டி புரிஞ்சு அவங்க வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லி தராங்க. ஸோ ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் ப்ளவுஸ்லாம் நான் பார்க்கும்போது. அது ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து போகும்போது இந்த செயின் ஸ்டிச்சாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு அந்த லெவல் வந்து நம்ம தாண்டும் போது இருக்குது. உங்களோட நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு அப்படியே ஞாபகம் வருது. செயின் ஸ்டிச் வரும்போது மேம் நான் என்ன பண்ணாலும் எனக்கு வரவே மாட்டேங்குது மேம், என்ன மேம் பண்ணட்டும் அப்படி சொல்லி நிறைய எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது. செயின் ஸ்டிச் வரும்போது, சில்க் த்ரெட் வரும்போது, ஜர்தோசி வரும்போது, பீட்ஸ் வரும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்கோம். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது, நம்ம எடுத்தோடனே எல்லாமே போட்டுற முடியாது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தான் கொண்டு வரோம் இல்லையா. அடுத்து வந்து உங்களோட டிசைன்ஸ் எல்லாம் காமிங்க, எல்லாமே நம்ம க்ளோஸ்அப்ல பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க கௌரி. இதுல வந்து நீங்க போட்ட ஸ்டிச்சஸ் வந்து பீட்ஸ் லோடு இல்லையா, பீட்ஸ் லோடு வந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம்ல. பீட்ஸ் லோடுக்கு வந்து எந்த அளவுக்கு பீட்ஸ் லோடு பண்ணும்போது அந்த எத்தனை பீட்ஸ் கொடுக்கணும், எப்படி வந்து அந்த ஈவனா ஃபினிஷிங் கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு பீகாக் டிசைன் ஒன்று போட்டிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பீகாக் டிசைன். சில பீகாக் டிசைன் வந்து எல்லாரும் எடுத்தோடனே ஈஸியா எடுத்துட முடியாது. ஸோ பீகாக் பண்ணும்போதே வந்து அந்த பீகாக்கோட ஃபினிஷிங் வந்து நல்லா கொடுக்கணும். இதில் வந்து நீங்கள் பீகாக்ல ஜர்தோசி ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க. அதாவது சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா கொடுக்கணும். சில நேரம் சில்க் த்ரெட் பண்ணும்போது அந்த சில்க் த்ரெட் வந்து கேப் வரும் தாம்பல் ஸ்டிச்சஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து சில்க் த்ரெட் வந்து டேமேஜ் ஆன மாதிரி பஞ்சா வரும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஃபினிஷிங் கொடுத்துருக்கீங்க. இது பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நீங்கள் சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் மேம் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் முடிஞ்சோடனே ஓகே நான் பண்ணுறேன் மேம், ப்ளவுஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்
கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். ஆனால் மேம் சொன்ன 4 ப்ளவுஸ் பண்ணி நீங்கள் காமிச்சு ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்தால் தான் நான் கிளாஸே நான் முடிப்பேன் அப்படின்ட்டு மேம் எனக்கு சொன்னேன். ஸோ நான் மேம் சொன்னதுனால தான் நான் ப்ளவுஸே எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ரொம்பவே டவுட் இருந்தது. இந்த ப்ளவுஸ் பண்ணும்போதெல்லாம் நிறைய டவுட் இருந்தது. மேம் கிட்ட நான் ஆன்லைன்லேயும் கேட்டேன், டைரெக்டாகவும் வந்து கேட்டேன். நிறையவே இந்த ப்ளவுஸ் போடுறதுக்கு மேம் எனக்கு கைட் பண்ணாங்க, என்ன மாதிரிலாம் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ மேம் கொடுத்த சப்போர்ட் தான் நான் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. நீங்களும் ஜபாவும் ஒரே பேட்ச் தான் இல்லையா? நீங்கள் வந்து கிளாஸ் வரும்போது கேட்டீங்க கோர்ஸ், அதாவது ஸ்டிச்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சது, இனிமேல் நாங்கள் வர தேவையில்லையா மேம் அப்படின்னு கேட்டீங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் நீங்கள் ஒரு 4-5 ப்ளவுசஸ் பண்ணுங்க, அது வரலும் நீங்கள் கிளாஸ் வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஓகே இனிமேல் நாங்களே பண்ணிப்போன்னு இருக்கிற டைமில் நீங்கள் கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே, அடுத்து இந்த டிசைனை பார்க்கலாம் நம்ம. ஓகே, இதுதான் இவங்க பண்ண பேக் நெக் டிசைன். பேக் நெக்ல வந்து நல்ல திக்கா வந்து பீட்ஸ் லோடு கொடுத்துருக்காங்க, சுகர் பீட்ஸ் லோடு. அப்புறம் பீட்ஸ் லோடு வந்து பிளைனா பீட்ஸ் லோடு மட்டும் பண்ணிட்டு விட்டா நல்லா இருக்காது இல்லையா? அதனால அங்கங்க வந்து இந்த மோத்தி பீட்ஸும் சுகர் பீட்ஸும் வர மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவனா கேப்ல புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு மயில் டிசைன், மயில் டிசைன்ல வந்து த்ரெட்டு கொடுத்துருக்காங்க, சில்க் த்ரெட் வச்சு தாம்பல் ஸ்டிச்சஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச்சஸ். இங்கே ஃபெதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோனோட அவுட்டர் லேயரில் ஜர்தோசி. அந்த இடத்துலையும் உள்ளுக்குள்ள கேப் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக ஜரியில வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ். ஸோ எவ்வளோ வந்து இந்த டிசைனை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து வந்து பிளவுஸ் ஃபுல்லாக அங்கங்கே வந்து ஒரு மோத்தி பீட்ஸ் புட்டாஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கு. அதாவது ஒரு பிகினர் வந்து இந்த அளவுக்கு பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். என்ன சொல்றது, பிளவுஸ் வந்து டிசைன் வந்து பார்க்கறக்கே அட்ராக்டிவா இது ஒரு பிகினர் பண்ணாங்க அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது. இது ஓகே ஒரு நல்லா தெரிஞ்சவங்க வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இது எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இதோட ஸ்லீவ் டிசைன்ஸ்லாம் பார்க்கலாம். இங்க இருக்கா ஸ்லீவ்ல வந்து மயில் டிசைன் இல்லாம இங்க பாருங்க, ஸ்லீவ்ல பார்டர்ல வந்து பேக் நெக்ல பண்ண பீட்ஸ் லோடு, அதுக்கப்புறம் அங்கங்க வந்து இந்த மோத்தி பீட்ஸ் கொடுத்து டிசைன், அதுக்கப்புறம் பிளவுஸ் ஃபுல்லா அங்கங்க ஒரு சிங்கிள் மோத்தி பீட்ஸ். அந்த ஸ்லீவ் ஃபுல்லா ஸ்லீவோட ஃபுல் ஸ்லீவும் வந்து எங்கேயுமே கேப் இல்லாம ஈவன் கேப்ல இது கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் இருக்கு. அது போல ஃப்ரண்ட் நெக் வந்து இங்க டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட ஃபுல் டிசைன். இது ஒரு பிளவுஸு. அடுத்த பிளவுஸ் போகலாம். இப்போ வந்து அடுத்த பிளவுஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த பிளவுஸ் வந்து சூப்பராக இருக்குது. இதில் யூஸ் பண்ண நெக் டிசைனாக இருக்கட்டும், இதில் இவங்க யூஸ் பண்ண ஸ்டிச்சஸாக இருக்கட்டும், இதில் யூஸ் பண்ண ஸ்டோனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த டிசைன் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க, இதில் என்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ் ஆக்சுவலாக நான் மிஸ்ஸஸ் ஸ்டிச் ப்ளவுஸில் வந்து நிறையவே மேம் சொல்லியிருக்காங்க, என்னோட டிசைன் பாருங்கள், பிகினர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் எடுத்து பாரு. ஸோ அதுலேருந்து எல்லாம் பார்த்து ஒரு ஐடியா வச்சு நான் இதை போட்டது தான் மேம். நான் இதில் சொல்லப்போனால் எல்லாமே ஈஸியாக இருந்தது. உள்ள வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கும்போது தான் மட்டும் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, இவ்வளோ ஒர்க் இருக்கா அப்படின்ட்டு. பட் நல்ல ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் கொடுத்தேங்க மேம். நல்லா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் நல்லா நெருக்கமாக எங்கேயுமே கேப் இல்லாமல் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நடுவில் அந்த ஸ்டோன் வந்தது தான் பயங்கர ஹைலைட். ஸ்டோன் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் லுக்கு கொடுக்குது. இந்த பிளவுஸ் வந்து பார்க்கறக்கு ஒரு நார்மல் பிளவுஸ் தான், அந்த ஸ்டோன்ஸ் கொடுத்தது வந்து நல்லா அந்த டிசைனையே வந்து ஹைலைட்டாக காமிக்குது. அடுத்து இந்த டிசைனை வந்து க்ளோஸ் அப்ல பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த டிசைன் பாருங்க, நெக் ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லாரும் பண்ணுற யூ நெக் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நெக் ஷேப்பு. இதில் வந்து ஒரு லேயர் வந்து சுகர் பீட்ஸு, அப்புறம் ஒரு லேயர் மோத்தி பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு லேயர் சுகர் பீட்ஸு. ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக கொடுக்கறது தான். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இடம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவன் கேப் கொடுத்து வெளியிலையும் திரும்ப இந்த லேயரே வந்து அப்படியே வந்து இங்கே ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிளைனா நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுல்ல, அதனால வெளியில வந்து ஒரு மோத்தி பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து ஃபுல்லா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ், அதுவும் ஜரியில ஃபுல்லா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ். அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸே பிளைனா இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால ஒரு மாதிரி எம்போஸ்டா தெரியுற மாதிரி இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி அங்கங்க ஈவன் கேப்ல கிளிப் ஸ்டோன்ஸ் ஃபுல்லா போட்டுட்டு வெளியில புட்டாஸ்க்கும் வந்து ஒரு கிளிப் ஸ்டோனு, அப்புறம் ஒரு மோத்தி பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ் அப்படியே வந்து ஒரு இந்த ஸ்ட்ரெட் தொங்குற மாதிரி அந்த மாதிரி வச்சு நெக்கை ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்லீவோட டிசைன் பார்க்கலாம்.
இது நெக்ல என்ன டிசைனோ அதே சேம் டிசைன் ஸ்லீவ்லயும் பண்ணியிருக்காங்க பாருங்க. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இதெல்லாம் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த டிசைன் பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்த பிளவுஸ் இவங்க பண்ணியிருக்காங்க, அது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவங்க இன்னொரு பிளவுஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு அதை வந்து ஒரு கஸ்டமருக்கு டெலிவரியும் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த பிளவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்காங்க. நீங்கள் அந்த பிளவுசஸ் பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். நீங்கள் அந்த பிளவுஸ் எப்படி முடிச்சிங்க? அது உங்களோட ஃபர்ஸ்ட் பிளவுஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் பிளவுஸே வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுத்து அதோட அமௌண்ட் வாங்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது மேம். அந்த இன்கம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஒர்க் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவோம், ஒரு கஸ்டமரை வந்து பிகினிங்லேயே இவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் அப்படின்ட்டு என்னால் நம்பவே முடியல மேம். நிஜமாலே நான் ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி போட்டு ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து அதை அவங்களுக்கு சேல் பண்ணேன். அவங்க மேரேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க போட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி என்கிட்ட காமிக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நான் போட்ட ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது மேம். அந்த பிளவுஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சது? அந்த பிளவுஸ்க்கு எனக்கு 2500 நான் சார்ஜ் பண்ணேங்க மேம். அவங்களுக்கு டிசைன் ரொம்ப பிடிச்சதுனாலே வந்துட்டு அவங்களும் என்கிட்ட அந்த அமௌண்ட் எதுவும் பார்கெனிங் பண்ணாமல் அவங்க கொடுத்துட்டாங்க மேம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. என் டிசைன் அவங்க பிடிச்சிருக்கு போட்டு ஹாப்பியாக அவங்க ஃபீல் பண்ணும்போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க மேம். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு முடிக்க போகும்போது கோர்ஸே இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. இன்னும் ஒரு 4-5 ப்ளவுசஸ் வந்து நம்ம பண்ணி முடிச்சாதான் நம்மளோட கோர்ஸே கம்ப்ளீட் ஆகும்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் நீங்கள் ரெடி பண்ண உடனே அந்த ஃபஸ்ட்டு ப்ளவுஸே வந்து உங்களுக்கு ஒரு ஏர்னிங் கிடைக்கும் போது உங்களுக்கு பெரிய சந்தோஷம் இல்லை? எனக்கே வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ஆர்டர்ஸ்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் மேம். இன்னும் 2 பேர் கேட்டிருக்காங்க மேம். இன்னும் 2 ஆர்டர்ஸ் கேட்டிருக்காங்க மேம். நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க ப்ளவுஸ் வந்து எனக்கு கொரியர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க மேம். அதான் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க மேம். இப்போ இந்த டிசைன் பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக பிரைடல் ப்ளவுஸ் கேட்டகரியில் வராமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேஷன் இது மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ப்ளவுஸ் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த லேசி டேசி ஸ்டிச் வந்து மேம் சொல்லி தரும்போது எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது இந்த ஃப்ளவர் இருக்கும்போது. ஸோ எனக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. போட்டோன்னே ரொம்பவும் நல்லாவே வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலான்ட்டு இது பண்ணியிருக்கேன் மேம். சூப்பர். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் ப்ளவுஸ் தான், ஒன்றும் பெரிய வேலை இல்லை. பட் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அந்த நெக்கு பக்கத்தில் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து இந்த டிசைனை க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இதில் இவங்க பண்ணியிருக்கிறது வந்து வெறும் லேசி டேசி ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ளவர் மாதிரி ஸ்டிச்சஸ் வரும். இது ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட ஹேண்ட் எம்ப்ராய்டரி மாதிரி. இதில் ஆரி ஒர்க்கில் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி வந்து நம்ம ஜர்தோசிலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அவங்க அந்த ஸ்டிச் போடும்போதே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னாங்க. பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் வந்து ஒரு பீட்ஸ். இது வந்து ஆக்சுவலாக சாரீ கலர் இல்லையாப்பா? சாரீ கலரில் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டுட்டு நடுவில் ஒரு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரவுண்டு போட்டுட்டு ரவுண்டில் சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லுமே வந்து இந்த ஃப்ளவர் மட்டும்தான். ஆக்சுவலாக இந்த டிசைன் நீங்கள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அங்கங்கே புட்டாஸ் போட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஒர்க் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க அடுத்து வரும்போது எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போது இந்த ஃபேஷன் டிசைனிங் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் அப்படின்றத பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், நம்ம எது வேணால் பண்ணலாம். இப்போது வந்து இவங்களோட ஒர்க் பார்த்துருப்பீங்க, கௌரியோட ஒர்க்கு. இதில் இவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே நிறைய காமிக்கிறோம். இருந்தாலும் வந்து ஒரு டைரக்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒரு 4 months டியூரிங் டைமில் வந்து கோர்ஸ் டைமில் 90 ஸ்டிச்சஸ் முடிச்சு அது போக இந்த மாதிரி பிளவுசஸும் ரெடி பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டிசைன் பண்றோம், குட்டி குட்டியா ஒரு டிசைன் பண்றோம் அப்படின்னு இல்லாம இந்த மாதிரி பிளவுசஸா ரெடி பண்ணி அதை வந்து ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்து அதுல இருந்து ஒரு மணி ஏர்ன் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம்.
வீட்டில் இருக்கிற லேடிஸ் நம்ம வந்து வீட்டில் இருக்கோம், நம்மளுக்குன்னு ஒரு ஒரு ஏர்னிங் இருக்கணும் அப்படின்றது எல்லாரோட ஒரு கனவாக இருக்கும். எனக்குன்னு இல்லை, யாரை கேளுங்க, எந்த ஒரு லேடிஸ் வீட்டில் இருக்கிற லேடிஸ் கேட்டிங்கன்னா இல்லை எனக்குன்னு நான் ஏதாவது ஒன்று ஏர்ன் பண்ணணும், நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளோட ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சென்னை நியர்பை ஏரியாவில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கிளாஸஸ் கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க, வேறு நாட்டில் இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி உங்களுக்கு முடிஞ்சதை உங்களோட பிடிச்ச விஷயத்தையே நீங்கள் வந்து டைம் சும்மா ஸ்பெண்ட் பண்ணாமல் அதுலேருந்து ஒரு ஏர்னிங்ஸாக நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி உங்களோட டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கௌரி வந்து ஆரி கிளாஸஸ் முடிச்சுட்டாங்க. ஸோ இவங்க வந்து வெறும் டிசைன் மட்டும் எல்லா ப்ளவுஸும் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸும் நம்மகிட்ட ஜாயின் பண்ணுவாங்க. கண்டிப்பா மேம். நான் நிறைய யூடியூப் பார்த்தேன் மேம், ஃபேஷன் டிசைனிங்கும் ஐடியா இருக்கு மேம். நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் மேம். ஓகே, லாக்டவுன் பார்த்துட்டு டைம் ஷெட்யூல் பண்ணி கண்டிப்பாக நான், ஏன்னா மேம் சொல்லி கொடுக்குறதா எனக்கு ரொம்பவே இதுவாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் மேம். அந்த ஃபேஷன் டிசைனிங் எனக்கு தெரியாது. இந்த ப்ளவுஸ்லாம் இப்படி ப்ளைனாக பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது, நம்ம கற்றுக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் கற்றுப்பேன் மேம். தேங்க்யூ கௌரி, தேங்க்யூ.